கொஞ்சம் பிரேவா ஒரு சக்சஸர் ஸ்மார்ட் போனை பார்க்கலாம். Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 13 இப்போ சைனால இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. Xiaomi உடைய ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். Snapdragon 8 Gen 2 போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா குறிப்பா இதோட டிசைன், ஏன்னா இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்தது. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, போன் செம காம்பாக்டாவும் இருக்கு அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்த பத்தியும் பேசலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாலாம் இல்லைங்க, அப்படியே பிளெயின் ஒயிட்டா வந்து கொடுத்துருக்காங்க. Xiaomi 13 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் பக்கத்துல வந்து பாருங்க, பாத்துட்டீங்களா? அப்படியே பின்னாடி போங்க. co-engineered with Leica. பார்க்கிறதுக்கு அப்படியே சும்மா பெப்சி பாட்டில் வர லோகோ மாதிரி இருக்குல்ல, பட் அது கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோன்லையும் கேமரால நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம குயிக்கா அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்கு, அதற்குள்ள ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு அண்ட் டிபியூ கேஸ் ஓகேவா ஒன்று இருக்கு, அதெல்லாம் சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக மொபைல் ஃபோன் இருக்கு அண்ட் கீழே நமக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, கேபிளும் இருக்கு. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஃபிளாக்ஷிப்பா இருந்தாலும். இப்போ மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைலுடைய டிசைன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது. ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே எனக்கு எல்லோ பர்டிகுலர்லி ஃபேவரட் கலர். ஸோ அதனால இது வந்து பார்த்த உடனே இன்னும் சூப்பராக வந்து தெரிஞ்சுது, அதனால இது வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷிங்க, சூப்பரான ஒரு கிளாசி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ வந்து காமிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல எல்லோ டிண்டோட ஒரு கிளாசி கலர் வந்து இருக்கு. சைட்ஸ் மட்டும் லைட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு ஐஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குமோ பாக்ஸி டிசைன் அப்படிதான் இருக்கும். நான் பக்கத்தில் இன்னொரு ஐஃபோனை வச்சு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் கிட்டத்தட்ட வந்து சைடில் எல்லாமே ஃப்ரேம்லாம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் நத்திங் ஃபோனையும் வச்சு பார்த்தேன், ஏன்னா நத்திங்கும் ஐஃபோனுடைய அதே டிசைன் தானே, அதை வச்சும் பார்த்தேன். நத்திங்கில் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வைடராக இருக்குது, ஸோ பிடிக்கும் போது கொஞ்சம் அன்கன்வீனியாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பட் இதில் அந்த ஒயிட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரோவாக கொடுத்துருக்கிறதுனால கையில் பிடிக்கும் போது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன். காம்பாக்ட் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S22 அளவுக்கு காம்பாக்ட் கிடையாது, அதையும் பக்கம் நீங்க வந்து பாருங்க, அது ரொம்பவே குட்டியா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சைஸா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ஒரு பெரிய டிஸ்பிளேவும் கிடைக்கும், அட் த சேம் டைம் கையில் பிடிக்கும் போது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். நல்லா இருக்கு. Xiaomi லோகோ மட்டும் சின்னதா சட்டிலா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. கேமரால லைக்கான் போட்டிருக்காங்க, ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் பின் பக்கமாக செராமிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான், பட் 6.3 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. டால்பி விஷன்கான சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1900 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்றாங்க. நல்ல டீப் பிளாக் ஆகுது நீங்க ஜீரோல வச்சீங்கன்னா, அண்ட் ஃபுல்லா வச்சாலும் பயங்கர பிரைட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 2023 ஸ்டார்டிங் அண்ட் ஃபிளாக்ஷிப்னாலே நமக்கு என்ன தேவை? ஒரு நல்ல ப்ராசஸர். ஸ்னாப்டிராகன்ல என்ன இருக்குது? அதே தான், Snapdragon 8 Gen 2 இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விதமான விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியல. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பாக்டான டிசைன்லயே வந்து நல்லா வந்து பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து நல்லா இருக்கு. விளையாடும் போது சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. நாங்க Antutu வந்து ரன் பண்ணி பார்த்தோம், நல்ல ஸ்கோருங்க. உங்களுக்கு 12 லட்சத்துக்கு மேல வந்து ஸ்கோர் வந்து கிடைக்குது. LPDDR5S கான RAM டைப் கொடுத்திருக்காங்க. UFS 4.2 அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா டாப் எண்ட்ல மட்டும் தான். டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு 256GB வேரியன்ட் ஒருவேளை வந்ததுன்னா அதுல வந்து UFS 3.1 மட்டும் தான் கொடுக்கறதா சொல்றாங்க. எங்க கிட்ட இருக்கிறது சைனீஸ் வேரியன்ட் தாங்க. பட் அப்படி இருந்தாலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு MIUI 14 கொடுக்குறாங்க. Android 13 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்லீக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனாலயுமே நிறைய அந்த ப்ளோட் வெர்ஷன்லாம் வந்து கொடுத்துதான் வச்சிருக்காங்க. வேணான்றது ஒரு சிலது வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாம் இதுலயுமே வந்து இருக்கு. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இதெல்லாம் கொடுக்காதீங்கப்பா, கொடுத்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க, அவ்வளோதான். வேற என்ன கேட்க போகிறோம். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து UI வந்து ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷன் வந்து இப்போதைக்கு வந்து பரவாயில்லையா வந்து பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் NFC-யும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம், இந்த குட்டியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், குட்டிஸ்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி, வந்து ஒரு நார்மலான ஃபார்ம் ஃபேக்டரில் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போதான் ஒரு மிகப்பெரிய டவுட் வருது, ஏன்னா இன்னும் இந்த போனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 210 வாட் சார்ஜர் வரைக்கும் வந்து போயிட்டாங்க. பட் இவங்க வெறும் 67 வாட் தான். ஏன்னா ஃபிளாக்ஷிப்பில் இந்த அளவுக்கு இருந்தால் தான்
தெரியுது, அவங்களுக்கே தெரியுது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, 10 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸ்ல இந்த இடத்துல பால் உள்ற சவுண்டுக்கு பின்பக்கமா வைப்ரேஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்குங்க. ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்ஸ் ஃபீட்பேக்ஸ்ல உள்ள லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அழகாக அந்த லெவலை வந்து வச்சுக்கலாம். அண்ட் அந்த லெவல் வந்து சும்மா வைக்கிறதுலாம் கிடையாது, உண்மையாகவே அது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் இந்த இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கு. லைக்கா உந்தன் கேமராவே இங்கன் போய்க்கா அப்படின்ற மாதிரி எதாவது நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். பட் கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 200 மெகா பிக்சல் 108 மெகா பிக்சல், நோ நான்சென்ஸ். நம்மள மாதிரியே தமிழ் டெக் மாதிரியே நோ நான்சென்ஸ். டைரக்டா 50 மெகா பிக்சல் கேமரா மட்டும் தான். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க, 10 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு செல்ஃபியை பொறுத்தவரைக்கும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபிங்க. அண்ட் இதில் உங்களுக்கு அந்த பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவுடைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இன்னொரு விஷயம் வந்து இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து விஜெட்ஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த விஜெட்ஸ்லேயே 35mm 75mm 50mm 90mm அப்படின்றது பேர் வெவ்வேறு ஃபோக்கல் லென்ஸ் வந்து இருக்கு. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அந்த ஃபோக்கல் லென்த்லேயே ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா 75mm 50mm. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவிடாக இருக்கட்டும், நேச்சுரலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லைக்கால தேவையான நிறைய விதமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா கேமராவில். அது எல்லாமே நம்ம வந்து விஜெட்ஸ் மூலியமாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஃபாஸ்ட்டாகவும் ஆக்சஸ் ஆகுது, ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸை பார்த்துடலாம். இந்த இமேஜஸ் எல்லாம் ஷாமியுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்தது தானா அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து டவுட் வரும். ஏன்னா நார்மலாகவே இருக்கிறத விட இது கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் இதுலேயே லைக்காவுடைய காம்பினேஷன் வந்து வெறும் பேருக்காக இல்லாமல் நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த லைக்கா வைப்ரண்ட் இல்லை லைக்கா ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வைப்ரண்ட்ல உங்களுடைய கலர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து பாப்பட் ஆகும். ஒரு டிஷர்ட்டுடைய கலர் இருக்கிறத விட வேற மாதிரி ஒரு கலர் வந்து கொடுக்கும். பட் ரொம்பவே வந்து வைப்ரண்ட்டாக வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு மேபி ஒரு சில பேருக்கு அந்த பஞ்சியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். அண்ட் நார்மல் ஷாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் பல இடங்களில் நல்லா இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து நல்ல எஜ் டிரெக்ஷனோட சேர்த்து உங்களுக்கு கலர்ஸும் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். வைட் ஆங்கிள் ஷாட்ஸும் வந்து பார்க்கறதுக்கு டீசென்ட் எனஃபா இருக்கு. டெலஃபோட்டோ ஷாட்ஸும் ஓகேவா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் செல்ஃபி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் எனஃப் நல்லாவே இருக்கு. பட் ரியர் ஃபேசிங் கேமரா சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியாவில் வரும்போது இன்னும் கொஞ்சம் டிவிக்கெல்லாம் வந்து பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். 4K 60 fps ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்ல நிழலில் வந்திருக்கேன். இப்போ அப்படியே நான் கொஞ்சம் வெயிலில் வந்து போகிறேன். செம்ம வெயில் என் ஃபேஸில் வருது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அப்படியே இப்போ ஜஸ்ட்டு ஷேடோவில் வரேன். இப்போ எப்படி இருக்கு? இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். 1080 30 fps தாங்க மேக்ஸிமம் எடுக்க முடியுது. ஏன் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரீசெண்ட் டைமில் எனக்கு பின்பக்கம் பார்க்கும்போது லைட்டாக வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா செம்ம வெயில் இருக்குது. கரெக்டாக 12 மணி வெயில். பட் கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்க. ஓகே, ஸோ பின்பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆன மாதிரி எனக்கு இதில் தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி தெரியுது? அண்ட் இப்போ கலர்ஸ் ஓகே. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொஞ்சம் மிஸ் மேட்சாக தான் எனக்கு தெரியுது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது ரியர் ஃபேசிங் கேமரா வச்சு சப்போஸ் ஒரு vlog பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க வரும். அண்ட் இப்போ செம்ம வெயில். அதே மாதிரி தான் செல்ஃபி கேமராவில் சொன்ன மாதிரி தான் இருக்கும். டேரக்ட் சன்லைட் வந்து படுது. இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போது ஷேடோவில் வந்துட்டோம். இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குது? ஒரு ஹேண்டியான ஃபார்ம் ஃபேக்டரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விஷயங்களை வந்து பக்காவாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் கொண்டு அப்படியே இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பராக இருக்குன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த மொபைலை இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணுறதா இருந்தால் அடுத்த மாதம் லான்ச் ஆகுன்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா எந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அண்ட் உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கு? ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. உங்களுடைய ஸ்பெஷல் கலர் என்னன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.